ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஹோஸ் குக்கரியில் இன்றைக்கி நம்ம சிம்பிளான டின்னர் மெனு ஒன்று செஞ்சு பார்க்க போகிறோம். அரை மணி நேரத்தில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மெனுவில் நம்மளுக்கு இருக்கிறது வெஜ் புலாவ், பன்னீர் 65, அப்புறம் ரைத்தா. வாங்க இதை நம்ம எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் 2 கப்பு பாஸ்மதி அரிசியை கழுவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ புலாவ் செய்கிறதுக்கு பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், இல்லைனா வெறும் எண்ணெய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து கலந்துக்கலாம். பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் முந்திரி சேர்த்து கலந்துக்கலாம். அடுத்ததாக நீலவாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த வெங்காயத்தோட கலர் மாறட்டும், அதுக்கப்புறமா நம்ம மொத்த பொருளாக சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நான் கலந்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் பட்டாணி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஒரு 2 நிமிஷம் இந்த காய்கறி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, பன்னீர், இப்படி எந்த காய்கறி வேணாலும் இந்த வெஜ் புலாவில் நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் கழுவி ஊற வச்ச 2 கப் பாஸ்மதி அரிசியை அதை கூட சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக ஜீரக சம்பா இல்லைன்னா சாப்பாட்டு அரிசியில் நீங்கள் செய்யலாம். இப்போ தண்ணி சேர்த்துப்போம். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சரியானதாக இருக்கும். உங்களுக்கு புலாவ் நல்லா குலைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1க்கு 2.5 கப் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசிக்கும் சேர்த்து இப்போவே உப்பு சேர்த்துருவோம். கலந்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் உப்பு அதிகமானதாக இருக்கணும், அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க, மீடியம் ஃப்ளேமில். சாதம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்ச உடனேயே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நல்லா சாதம் உதிரி உதிரியாக நம்மளுக்கு பொலப்பொலன்னு இருக்கும். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போல் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் கரெக்டாக வெந்து நம்மளுக்கு நல்லா பொலன்னு இருக்குது. இந்த புலாவ் ரொம்ப ஈஸியான ஒரு புலாவ், டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அரை மணி நேரத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி அரிசி உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வெஜ் புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா காரசாரமான ஒரு கிரேவியோ இல்லைனா எதுவும் ஃப்ரை பண்ணி வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த வெஜ் புலாவுக்கு காம்பினேஷனாக சட்டுன்னு செய்யக்கூடிய பன்னீர் 65 இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், அப்புறம் 1 டீஸ்பூன் ரைஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் சேர்த்து மசாலாலாம் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிடலாம். வறுபட்டு கலர் மாறினதும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து கலந்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, அப்புறம் 5 போல் பூண்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பன்னீரில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம்.
நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச பன்னீர் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிம்பிளான டின்னர் மெனு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெஜ் புலாவ் கூட பன்னீர் 65 அப்புறம் கொஞ்சமாக ரைத்தா சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.